வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இது குறித்து நமக்கு சில முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு. என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட்டு எப்போ வெளியாகும்? இந்த கேள்விக்கு யாருக்காச்சும் சரியான பதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இப்போ சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் 4 ரிசல்ட்டு தீபாவளிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி அளவில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட போகிறாங்க. டிஎன்பிஎஸ்சி குறிப்பிட்ட மாதிரி. ஸோ இதை நான் யாரும் சொல்லலை, நம்ம சேனல் சொல்ல கிடையாது. டிஎன்பிஎஸ்சி சொன்னது தான் அக்டோபர் மாதத்தில் ரிசல்ட் வெளியிடும்ன்ட்டு. ஸோ அக்டோபர் மாதத்தில் ரிசல்ட் வெளியிட்டுக்கு உண்டான டைம் வந்தாச்சு. நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டு வரக்கூடிய 21ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் குரூப் 4 ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வமான இணையதளம் tnpsc.gov.in இந்த இணையதளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் 11 லட்சம் மக்கள் இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சார் 120 எடுத்தால் எனக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் கிடச்சிருமா? சார் 110 எடுத்தால் எனக்கு ஃபாரஸ்ட் காட்ச் நான் போக முடியுமா? நான் 100 எடுத்தால் ஸ்டெனோடைபிஸ்ட் ஆக முடியுமா? இப்படியெல்லாம் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. பெண்கள் 75% மேலே தேர்ச்சி பெற்றிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. குரூப் 4 ரிசல்ட்டுக்கு முன்னாடியுடைய கருத்து கணிப்பில் பெண்கள் 77% மக்கள் பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஆவரேஜாக கோச்சிங் சென்டரில் ப்ரிடிக்ஷன்ஸ் இது எல்லாமே எதிர்பார்ப்பீங்க. அதெல்லாம் நம்பவே முடியாதுங்க. நிறைய கோச்சிங் சென்டரால் பார்த்திங்கன்னா வாய்ப்பை இழந்த மாணவர்கள் தான் அதிகம். ஸோ கோச்சிங் சென்டரில் இருக்கிற புத்தகத்தை படித்து அந்த கொஷின் வரல எங்கே போனாலும் அந்த மாதிரி கொஷின் வரல. ஸோ ஒருத்தர்கிட்ட பார்த்திங்கன்னா கணித ட்ரிக்ஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்க ஒரு சிலர். ஸோ மேக்ஸ் ட்ரிக்ஸு மேக்ஸ் ஃபார்முலா எல்லாமே. ஸோ தயவுசெய்து இந்த மேக்ஸ் ட்ரிக்ஸு மேக்ஸ் ஃபார்முலாவை யூஸே பண்ணாதீங்க. அது எல்லாமே டோட்டலாக டிஎன்பிஎஸ்சிக்கு அக்செப்டே ஆகாது. அவங்க கொடுக்குற ஃபார்முலா அந்த கொஷினுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். மற்ற கொஷினுக்கு அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வேறு ஒரு ஆன்சர் தான் வரும். ஸோ கரெக்டான ஃபார்முலா என்ன, டெரிவேஷன் என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப்போ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸ் ட்ரிக்ஸுன்னு சொல்லி புத்தகம் அங்கங்கே விற்கிறாங்க, அதெல்லாம் வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. டோட்டலாக வேஸ்ட்டுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேக்கன்சிஸ் இன்னொரு ஃபேக்டர் இருக்குது. வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நிச்சயமாக வேக்கன்சிஸ் அதிக அளவில் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா காலி பணியிடங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 இருக்கணும். கடந்த ஆண்டுகள்லேயே 10,000 இருக்கணும். கடந்த ஆண்டுகளில் ஃபஸ்ட்டு மார்க்கு 183ங்க. ஸோ 2022 ஃபஸ்ட்டு மார்க்கு 187. ஆனால் 2025 ஃபஸ்ட்டு மார்க் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 160 தான் இருக்கும். இதுக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. 100% அடித்து சொல்கிறேன், ஃபஸ்ட்டு மார்க் இவ்வளோ தாங்க இருக்கும். அதனால் கட் ஆஃப் ரேஷியோ அப்படின்றத நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஸோ ஓசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 150 மார்க்கு. ஸோ பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 140 மார்க். எம்பிசி மற்றும் டிஎன்சி இந்த மாதிரி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 130 மார்க். எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ 120 மார்க். எஸ்டி பார்த்திங்கன்னா 110 மார்க். பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஜெண்ட் டிஸ்ட்ரிக்டோட எல்லாமே வெறும் 100 மார்க் இருந்தாலே போதும். குரூப் 4 பணி வாய்ப்பு 100% வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். பயன்பெற தயாராகி கொள்ளுங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. ஸோ ரிசல்ட்டு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை காலை 10:30 அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ரிசல்ட்டை பெற்றுக்கொள்ள தயாராகி கொள்ளுங்கள். டிஎன்பிஎஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.